இருக்கு, அந்த அனுபவம்லாம் நிறைய இருக்கு. சொல்லிட்டு அதை சொல்லி இதை சொல்லி கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம அதுல எவ்வளவு என் வீட்டுக்கு என் ரூமுக்குள்ளே எதுக்கு வந்த நீங்க? அவன் கூப்பிட்டு அவன் வீட்டுக்கார ஆடிக்கு உங்களை வந்து பார்க்கணும் சொன்னாங்க. ஆடிக்கு யார் சொன்னாங்க? உள்ள வந்து 2000 கட்டினீங்க, அவ்வளவு இப்படி எல்லாம் வரும். சரியா? அதுல எல்லாம் இவரு, நான் ஓப்பனா சொல்றேன், இவர் நல்ல செயல்பாடுல கரெக்டா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இவர்கிட்ட புரண்ட அந்த பணம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இவர் குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல ஒரு முதலாளியாவே இருக்கலாம். அத்தனையும் போக்கடிச்சுட்டு தான் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காரு. வாழை விட்டா போதுண்டா, நான் சாப்பிட்டு நிம்மதியா ஏதோ இருக்கிறேங்கிற மாதிரி இருக்கணும், அந்த இடத்துல இப்ப வந்துட்டாரு. அப்ப நம்மகிட்ட எவ்வளவு அஜாக்கிரதை இருக்குங்கிறது தெரியுதா? சரி, அவர் எதுக்கு சொல்லணும்? உன் வீட்டுக்காரர் எடுத்துக்க, எங்க அவனை காணும், இருக்கானா? படிச்சவன் தான், டிகிரி முடிச்சவன் தான், இன்னும் அக்கௌண்ட் செக்ஷன் தான் படிச்சிருக்கான். அந்த மூளையை கரெக்டா வச்சிருந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்து அவ்வளவு கடனுக்கு நம்ம ஆளாகணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல சரி, இன்னொன்னு கடன் ஆகுது, இதுல போய்கிட்டே இருக்கும், நமக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு 40% தாண்டிட்டோம்னால என்ன செய்யணும்? சரி, இது நமக்கு சரியான இது இல்லை, இதுக்கு மேல அடி எடுத்து வச்சா நம்ம உள்ளதெல்லாம் போக்கடிச்சிருவோம் அப்படின்னு அதை டக்குன்னு அதுல இருந்து வெளியே வந்திருக்கணும். வெளியே வந்திருந்தா இவ்வளவு லாஸ் நஷ்டத்துக்கு நம்ம போகணுங்கிற அவசியமே இல்லை. இந்த சீட்டு விளையாடுறவங்க விட்டதை பிடிப்போம், மேக்சிமம் அது சீட்டு விளையாட்டு மாதிரி தான். விட்டதை பிடிச்சிடணும் பூரா போக்கடிச்சிட்டு கடைசியில தானே முட்டிக்கிட்டு நிற்கும். புரிஞ்சதா? அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து டிகிரி படிச்சிருக்கிறோம், இது இதுல வந்து நம்ம நல்லா பார்க்க கத்துருக்குறோம், எப்படி நம்ம ஏமாந்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் தான். ஏமாந்துருவோம் அப்படிங்கிற பயம் இல்லாம போறதுனாலதான் நம்ம தெருவுக்கு வர வேண்டியது வந்துடுது. புரிஞ்சதா? இப்போ இது இப்ப அவர் கோவிந்தராஜுக்கு போயிட்டேன், இப்ப நான் அய்யனார்கிட்ட வரேன். ஏதோ புண்ணியம், இவன் புண்ணியம் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், இவன் பிறவி செம்மத்திலே இவன் புண்ணியம் பண்ணவனா எனக்கு தெரியல. ஏதோ 12 வருஷமா 13 வருஷமாடா ஐயப்பனுக்கு மாலை ஓட்டது, அது கொண்டாந்து இங்க தள்ளி விட்டுருச்சு. தரிசா போயிடுவாடா போ அப்படின்னு. இல்லைன்னா இவன் இந்நேரம் மேக்சிமம் கோவிந்தராஜ் இடத்துல பாதிக்கு மேல நிற்பான். இங்க வந்து நிறைய பேர் வர்றவங்க யாரும் நிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆன்மீக பக்தியில இருந்தவங்க மட்டும்தான் இங்க நிக்கிறாங்க. இப்ப நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் அப்படித்தானப்பா. ஆமா, சரவணன் சாமி, அவர் ஐநாத் சாமி, இந்த அக்கா, இப்ப சரவணன் சாமி இவங்க ஆன்மீகம் எல்லாம் கிடையாது. இது சொல்றேன், கோயில்ல போயாவது ஒரு பிரார்த்தனை வைக்கிறது அது கூட கிடையாது இவங்கள்ட்ட. இவங்க 2 பேருக்கு அது கூட கிடையாது, அப்படியும் போனது கிடையாது. இவங்களை கொண்டாந்து இங்க சேர்த்தது வந்து சொல்ல போனா கனியாதான். அவளுக்காக தான் வந்தாங்க, அவளுக்கு அந்த பிக்ஸு விடா இதா இருந்ததுனாலதான் வந்தாங்க. அவளுக்காக வந்தவங்க தான் அவளுடைய இதை சரி பண்ணோன்னு அடுத்த கட்டம் என்னன்னு பார்க்கும் போதுதான் இவங்களுடைய அது என்ன போனாரா போகல, எனக்கு அதெல்லாம் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, என்கிட்ட சொன்னது இல்ல. அந்த கோயிலா இப்ப 2-3 தடவை ஒரு தடவை இதுக்கு போனேன், இனி விரட்டி விட்டாங்க சாமின்னு சொன்னாரு. திருச்செந்தூர் மூவேந்தர் சமாதிக்கு போனேன், இனி விரட்டி விட்டாங்கன்னு ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு. சரியா?
அவங்க விரட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்தேன் சாமின்னு என்ன சொன்னார் நினைக்கிறேன். சரியா? அந்த மாதிரி இவங்க அந்த இதுல எல்லாம் வரலப்பா. ஆமா, இது இப்போதைக்கு இவங்க நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் அதுல என்னன்னா எப்படி சொல்றது, நம்ம நேரம் பேசி கூட பிரயோஜனம் கிடையாது. 2 பேருனுடைய தகப்பன் தாய்களும் வடிகட்டுன சாக்கடையிலையும் சாக்கடைங்க. அவன் தாய் தகப்பன் அப்படித்தான், இந்த அம்மா தாய் தகப்பன் அப்படித்தான். ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க வீட்டுல எப்படியாவது தள்ளி விட்டுறணும், அவங்க வீட்டுல எப்படியாவது இவனுக்கு ஒரு கழுதையை கொண்டாந்து வச்சிடணும். இப்படித்தான் இருந்திருக்காங்களே தவிர 2 பேருக்கும் ஒரு சீர்திருத்தத்தோட கல்யாணம் பண்ணணும், நல்லா இருக்கணும்னு இவங்க வீட்லயும் நினைக்கல, அவங்க வீட்லயும் நினைக்கல. சரி, அது நடந்து போனதை பத்தி இனிமே பேசி என்ன ஆக போகுது? சரியா? அது ஏதோ ஒரு கணக்குல நம்மகிட்ட சேர்ந்துட்டாங்க. அது யாரு புண்ணியமோ எப்படியோ சேர்ந்தாங்க. அவங்கள சீர்திருத்தம் பண்ணி ஓரளவுக்கு இன்னைக்கு நம்ம அது எப்படி சொல்றது, நானா சொல்லக்கூடாது, அது அவங்க 2 பேரும் தான் சொல்லணும். இவங்களை எப்படி சீர்திருத்தம் பண்ணி எப்படியெல்லாம் நிக்க வச்சு நம்ம எப்படி கொண்டாந்து நடைமுறை வச்சிருக்கோம்ங்கிறது. நானே இப்படி வச்சிருக்கோம்னு சொன்னா அது எனக்கு மண்டக்கணம் வந்தது மாதிரி ஆகி போயிடும். வந்துரும்ல எனக்கும். நான் உங்களோட தானே பழகிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லுவ குமாரசாமி? அப்புறம் நானும் அப்படின்னு வந்துட்டேன்னா போச்சு, நான் தரிசாயிருவேன் அப்புறம். சரியா? என் பயணத்துக்கு அது பெரிய வேலி ஆயிரும். அப்புறம் வர்றவங்க என்னப்பா எப்படி சொல்றதுன்னா, எல்லாரும் எதிர்பார்ப்போட வராங்க. தான் சக்திக்கு மீறின எதிர்பார்ப்போட வராங்க. அது இந்த இடத்துல சாத்தியம் ஆகாது இல்லையா? இந்த இடத்துல சாத்தியம் அவங்க நினைச்சது மாதிரி ஆகாது. சாதிச்சுக்கலாம். அவ்வளவு காலத்துக்கு நீ பொறுமையா இருக்கணும்ல. ஓ, நான் என்ன கேக்குறேன்னா, இதுல நீங்க விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு நெல் பயிர் விட்டாலோ ஒரு மிளகா போட்டாலோ என்ன பயிர் இட்டாலும் அதுக்கு எவ்வளவு பக்குவம் பார்க்கணுங்கிறது இருக்கு. இப்போ ஒரு நெல் பயிரிடுறேன்னா நாத்து இடணும். முதல்ல அந்த நெல்லை ஊற வைக்கணும், சாக்குல கட்டி ஊற வச்சு 1.5 நாள் ஊற்றி வெளியே எடுத்து வச்சு தண்ணியை உணர விட்டு, அதுக்கு முன்னாடி அங்க அதை கொண்டு போய் நாத்து பாவுறதுக்கு இடம் ரெடி பண்ணி தொலி வெட்டி கலக்கி ரெடியா வச்சிருக்கணும். இந்த நெல் முளைச்ச உடனே இதை கொண்டு போய் அதுல நம்ம தூவணும். தூவி கரெக்டா தூவி விட்டு 3 நாளைக்கு அந்த நெல் பிறண்டுறக்கூடாது. தண்ணி தொளிச்சு விட்டது மாதிரி பாய்ச்சணும். மடமடன்னு பாய்ச்சிச்சுன்னா நெல்லை பிரட்டி போட்டுரும், குப்பரை போட்டுரும், பயிர் வராது. அது பொல்லாத நேரத்துல இந்த மாதிரி மழைகளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ராத்திரில நீ உரையிட்டு போய் மழை வந்துருச்சுன்னா மொத்தம் பிரட்டி போட்டு போயிடும் தண்ணி. அது 3 நாள் பாதுகாக்கணும். பாதுகாத்து நல்லா நீளம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சீக்கிரம் எந்திக்கிறதுக்கு அதுல உரம் போடணும். உரம் போட்டு ஒரு 3/4 அடி வளர்ந்துருச்சுன்னா அடுத்து அதை எடுத்து ஊன்றதுக்கு இடம் ரெடி பண்ணணும், தொலி கலக்கணும். அதுக்கு முன்னாடி தொலி எல்லாம் கலக்கி ரெடி பண்ணி வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோ, அதை ஆள் விட்டு பறிச்சு கொண்டு போய் எல்லாம் தொழில ஊண்டணும். ஊண்டினதுக்கு அப்புறம் அது தழுத்துரும். நெல்லுப்பயிர் தழுக்கும் போதே பின்னாடி புல்லும் தழுத்துக்கிட்டே வரும். புரிஞ்சதா? அது குறைஞ்சபட்சம் ஒரு நெல்லுப்பயிர் எடுக்கிறோம்னா 3 முறையாவது அந்த களையை நம்ம எடுக்கணும். அது கருது வாங்குறதுக்கு முன்னாடி களை எடுக்காம உப்பு போட்டேன்னு வச்சுக்கோ, உரம் போட்டேன்னு வச்சுக்கோ, பயிர் வராது, மொத்தம் பில்லாவே நிக்கும். பில்லு வேகமா வளர்ந்துடும். அப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆள் விட்டு அந்த முதல்ல எடுத்துட்டு தண்ணிக்குள்ளேயே அதை அலசி பில்லு எல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உரம் போட்டு விடுவாங்க. புரிஞ்சதா? உரம் போட்டு அப்படி 3 முறை பண்ணி எடுத்து வரக்கும் போதுதான் அது நமக்கு நெல்லாகுது. சரி, நெல்லான உடனே அப்படியே நமக்கு நேரடியா வீட்டுக்கு வந்துருமா? அன்னைக்கு ஆள் விட்டு அறுத்தாங்க, இன்னைக்கு வண்டின்னு வச்சுக்க. வண்டி உள்ள போன அந்த பருவத்தை பார்த்து உள்ள விட்டு அதை அறுத்து அது சாக்குல பிடிச்சி வீட்டுக்கு கொண்டாந்து சேர்க்கறதுக்குள்ள அவனுக்கு போதும்னு ஆயிரும். புரியுதா? ஆனா இங்க வந்த உடனே என்ன செய்யறோம், நம்ம நிலத்துல நம்ம பயிரிட்டு ஒரு அறுவடை பண்றதுக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 90 நாள் பயிர் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சுல சாமி நெல் பயிர்? முன்னாடி எல்லாம் 6 மாசம் தான். 6 மாசத்துக்கு முன்னாடி நெல் பயிர் அறுக்க முடியாது. புரிஞ்சதா?
இன்னைக்கெல்லாம் அது எப்படி எப்படியோ வருது. அது என்ன சொல்றேன்னே தெரியல. நீ கிளம்பணும்ல, ஓடு. அதுக்கே நின்றுகிட்டு இருக்க. நீ நேரத்திலே போற முடியாது, ஏதோ மாட்டணும்னு சொன்ன